சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வீட்டில் வந்து இடி விழுந்து வைக்க போகிற வந்து எரிஞ்சு போயிருக்கும். அதை நினச்சி பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ சாவித்திரி தான் சொல்லுவாங்க, இந்த கல்யாண பேச்சை ஆரம்பிச்சிட்டோம்ல, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஒரு அறிகுறி தான், அந்த பொண்ணுங்க வர்றது நல்லதே கிடையாது, கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன் மருமகளை பற்றி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வாய் தகராறு போட்டுட்ருக்காங்க. அப்போ ராஜாங்கம் வர சத்தம் கேட்ட உடனே பாட்டி வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடி, என் பையன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தமிழோட ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த டாக்டர் வந்து கால் பண்ணுவாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒவ்வொரு செமஸ்டர்லையும் யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான் இருக்கோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ கொஞ்சம் கல்யாண வேலைகள் இருக்குது, கொஞ்ச நாள் போகட்டும், நானே சொல்கிறேன் ஒரு டேட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வரும்போது வந்து போஸும் சேதுவும் கூட்டிகிட்டு வாங்க, ஏன்னா அந்த மருந்து கொடுத்தவங்களை காப்பாற்றினது அவங்க தானே, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சமூக சேவைன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ் வந்து ஒரு 500 நோட்டு அவங்க கையில் இருக்குது. அப்போ மலர்கிட்ட கேட்குறாங்க, இது யாரோட பணம் அப்படின்னு சொல்லி. என்னோட பணம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பர்ஸில் வந்து வைக்க போகும்போது அவங்களோட மார்க் ஷீட்டை பார்த்துடுறாங்க. அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அக்கா என்னை விட 5 மார்க் நீங்கள் அதிகமாக வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை, ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை படிக்கவே அனுப்பிச்சி விடலை, நாங்கள் ஐயா வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் படிக்கலாம் அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, மாமா என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவர் வந்து எம்எல்ஏ, அவனுக்கு ஒரு பொறுப்பு வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம அவன் கல்யாணத்தோட வந்து நான் 1 கோடிக்கு ஒரு செக் கொடுக்க, அவன் வந்து எந்த தொழில்னாலும் ஆரம்பித்து நல்ல மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சாவித்திரிக்கு வந்து இது பிடிக்கலை, அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவன் வந்து நம்ம உயிரை காப்பாற்றிருக்கான், அதனால அவனுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க சொல்கிறாரு. இதில் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.